அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயிஷாவின் சுதா. நாம் இந்த வீடியோவில் கொஷின் நம்பர் 82 அதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்ப்போம். இதில் கசகிஸ்தான் ஸ்டெப்பி புல்வெளியில் காணப்படும் குடியிருப்பு வகைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பியில் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க, பரவலான குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது குடியிருப்பு புவியியல்னு சொல்லக்கூடிய புக்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது பேஜ் நம்பர் 31 கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெட்டிங் பாருங்கள், பரவலான அல்லது தனித்த குடியிருப்புகள். இதில் வருவாய் கிராமத்தைச் சேர்ந்த நிலம் முழுவதிலும் பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனித்தனி குடியிருப்புகளாக காணப்படுகின்றன. இவை சிதறிய குடியிருப்புகள் எனவும் அழைக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பரவலான தனித்த குடியிருப்புகளை சிதறிய குடியிருப்புகள்னு அழைக்கிறாங்கங்கிறத நம்ம இந்த சென்டென்ஸ்லேருந்து புரியுது. சிதறிய குடியிருப்புகள் காணப்படும் பிரதேசங்கள் கொடுத்துட்டு மேலே கூறப்பட்ட காரணிகளின் அடிப்படையில் உலகின் பல பகுதிகளில் சிதறிய குடியிருப்புகள் காணப்படுகின்றன. அதுக்கு கீழே பாருங்கள், யூரல் மலைக்கு கிழக்கே அமைந்த ஸ்டெப்பி புல்வெளிகளான கஜகஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான் முதலிய பகுதிகளில் 19ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியில் பரவலான குடியிருப்புகள் தோன்றின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிதறிய குடியிருப்புகள் பரவலான குடியிருப்புகளாக மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்த மாதிரி, அதாவது இது பேஜ் நம்பர், உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், இதில் பேஜ் நம்பர் 35. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனித்தனி குடியிருப்புகளாக காணப்படுகின்றன. இவை சிதறிய குடியிருப்புகள் எனவும் அழைக்கப்படுகின்றனன்னு பார்த்தோம். அதனால் நாம் இது பரவலான குடியிருப்புகளும் சிதறிய குடியிருப்புகள் இந்த ரெண்டுமே கஜகஸ்தானோட ஆன்சராக வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அதாவது யூரல் மலைக்கு கிழக்கே அமைந்த ஸ்டெப்பி புல்வெளிகளான கஜகஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான் முதலிய பகுதிகளில் 19ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியில் பரவலான குடியிருப்புகள் தோன்றின. தேங்க்யூ டீச்சர்ஸ்.